வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். டெலிவரி வால்யூம்னு ஒரு டாபிக். இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக். பெரும்பாலான மக்களுக்கு இது பரிச்சயம் இல்லாத ஒன்று. ஏன்னா வால்யூம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்எஸ்ஐ எம்ஏசிடி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் டெலிவரி வால்யூம்ங்கிறது வந்து பெரும்பாலான ரீட்டைல் பீப்புளுக்கு வந்து வெளியில், அதாவது திரைமறைவில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர். பெரும்பாலான ப்ரோ ட்ரேடர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாமர்த்தியமான ட்ரேடர்கள், வர்த்தகர்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இதில் உள்ள முக்கியமான ஒரு 5 அம்சங்கள் பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த 5 அம்சங்களுக்கு முன்னாடி டெலிவரி வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். டெலிவரி வால்யூம் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ ஒரு வால்யூம்னா என்ன? இன்றைக்கி வந்து ஒரு ஷேர் வந்து 1000 ஷேர் விற்கிறாங்க, 1000 ஷேர் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து 500 வால்யூம்னு சொல்கிறோம் இல்லையா? இதில் ஒரு 250 ஷேர் வந்து நீங்கள் வந்து டிமேட்டுக்கு போகுது. 250 ஷேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ராடேலே க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போது இந்த 250 ஷேர் தான் நம்ம டெலிவரி வால்யூம் சொல்கிறோம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதாவது 50% டெலிவரி வால்யூம். ரொம்ப எளிமையாக சொல்ல போனால் அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து டிமேட் அக்கௌண்ட் போகணும் அவசியம் இல்லை. சில இது இன்ட்ராடேலே க்ளோஸ் ஆகிடும். நிறைய பேர் இன்ட்ராடே பண்ணுறாங்கல்ல, இன்ட்ராடே பண்ணுறது எல்லாமே டெலிவரி வால்யூம் கிடையாது. ஆக வேறு மாதிரி சொல்லணும்னா மொத்த வால்யூம் எடுத்துக்கணும், மைனஸ், அதாவது கழித்தல் இன்ட்ராடே வால்யூம் பண்ணிங்கன்னா டெலிவரி வால்யூம். ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1000 வால்யூம் இருக்குன்னு வச்சுப்போம். இதில் வந்து 500 இன்ட்ராடேன்னு வச்சுப்போம். அப்போ மிச்சம் எவ்வளவு? மிச்சம் உள்ளது 500. இந்த 500 தான் உங்களுக்கு டெலிவரி வால்யூமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா இந்த 500 வால்யூம் தான் டிமேட்டுக்கு போகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டெலிவரி வால்யூம்னா என்ன அப்படின்னு. இப்போது இதில் உள்ள 5 அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த 5 அம்சங்கள் வந்து பெரும்பாலான ரீட்டைல் மக்களுக்கு தெரியாது. நம்பர் 1 என்னென்னா வந்து டெலிவரி வால்யூம் அதிகமாக இருக்க அந்த ஸ்டாக்கு மேலே உள்ள, அந்த பங்கின் மேலே உள்ள நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும். அது என்னங்க, எனக்கு புரியவே இல்லையே. டெலிவரி வால்யூமுக்கும் நம்பகத்தன்மைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ லேண்ட் வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, இடமோ ஏதோ வாங்குறீங்க. அதை வாங்கும்போது அது குறுகிய காலத்துக்கு நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வாங்கி நாளைக்கு வைக்கணும்னு நினச்சின்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பத்திரம் பதிய மாட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லிட்டு ஒரு பவரை வாங்கிப்பீங்க. கரெக்டாக? இதே இது உங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதை பத்திரம் பதிஞ்சு அதை வந்து பட்டா வாங்கி ரொம்ப பத்திரமா வச்சுருப்பீங்க. கரெக்டாக? அப்போது உங்களுக்கு அது பெர்மனெண்ட்டாக வேணும், இல்லை ரொம்ப காலத்துக்கு வச்சுருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா எப்படி பத்திரம் பதிறீங்களோ அதே மாதிரி தாங்க வந்து பங்குகளை யார் வாங்கி நீண்ட காலத்துக்கு வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? டிமேட்டில் அதை ஸ்டோர் பண்ணுவாங்க. இன்ட்ராடே பண்ண மாட்டாங்க. எந்த பங்குலாம் இன்ட்ராடே பண்ணாமல் அவங்க டிமேட்டில் வச்சுக்கிறாங்களோ அந்த பங்குகள் மேலே அவங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்குது. அதனால தாங்க சொல்கிறேன், எப்போயெல்லாம் டெலிவரி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குதோ, சதவீதம் அதிகமாக இருக்குதோ, அந்த ஸ்டாக்கோடைய நம்பகத்தன்மை இது காட்டுது. இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, டெலிவரி பர்சன்டேஜை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, இது என்ன நல்ல ஸ்டாக்கா, இல்லை ஒரு மோசமான ஸ்டாக்கா, ஒரு மிதமான ஸ்டாக்கா அப்படிங்கிறத பங்கா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு உதாரணத்தை வச்சுக்கலாம். எந்த ஸ்டாக்குக்கெல்லாம் வந்து 20% கீழே டெலிவரி பர்சன்டேஜ் இருக்கோ அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மோசமான ஸ்டாக்ஸ். அதெல்லாம் நம்ம பங்குகள் அதெல்லாம் தொடாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 60 வரைக்கும் இருக்கோ, இன்னும் சொல்லப்போனால் 40க்கு கீழே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ தூரம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், நல்ல நம்பகத்தன்மை உள்ள ஸ்டாக்ஸ் நான் சொல்ல மாட்டேன், பங்குகள்னு சொல்ல மாட்டேன். 40லேருந்து 60 வரைக்கும் உள்ளது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மிதமான பங்குகள். அதையெல்லாம் நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். 60க்கு மேலே இருக்கு இல்லையா, 60% மேலே வந்து டெலிவரி வால்யூம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மிகவும் நம்பகத்தன்மை உள்ள குவாலிட்டியான ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஏன்னா யாரோ ஒரு ஆள் 60% வந்து அதை வந்து டிமேட்டில் வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மோசமான ஸ்டாக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு இல்லையா? இருக்கலாம், சில இது இருக்கலாம், ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த FIDAன்னு சொல்கிறாங்களே, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், பெரு நிறுவனங்கள், இவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் தான் வாங்குவாங்க. அவங்க பெரும்பாலும் இன்ட்ராடே பண்ண மாட்டாங்க இல்லையா? நான் சொல்கிறது கேஷ் மார்க்கெட்டில், சரிங்களா? F&Oவில் பண்ணுவாங்க இன்ட்ராடே. அப்படிங்கும்போது வந்து அது தன்னிச்சையாகவே என்ன ஆயிரும்னா வந்து டிமேட்டில் ஸ்டோர் பண்ணுவாங்க. டிமேட்டில் ஸ்டோர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டெலிவரி வால்யூமாக வந்துடும். ஸோ ரொம்ப எளிமையான லாஜிக். ஆக உங்கள் டெலிவரி பர்சன்டேஜை வச்சு இது எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மையான ஸ்டாக்குங்கிறத நீங்கள் சொல்ல முடியும். இதுதான் ரொம்ப ஒரு எளிமையான விஷயம். 3, நீங்கள் டெலிவரி பர்சன்டேஜை வச்சு இந்த ஸ்டாக்கு வந்து புல்லிஷாக இருக்கா, பேரிஷாக இருக்கா, அதாவது மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்ல முடியும் ஓரளவுக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இன்ஃபோசிஸோட டெலிவரி பர்சன்டேஜ் வந்து 65 இருக்குன்னு வச்சுப்போம். 65, அப்போ நம்ம ஐசிஐசிஐ பேங்க்லாம் 50 தானே இருக்குது, இதுக்கு 65 இருக்குது, அப்போ அந்த ஸ்டாக்ஸ் புல்லிஷ் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது.
எப்படி பார்க்கணும்னா, இப்போ ஒரு பங்குடைய விலை ஏறுது. டெலிவரி பெர்சன்டேஜும் அதோட 5 நாள் சராசரியை விட அதிகமாக இருக்குது. அதான் முக்கியம். ஏன்னா இன்ஃபோசிஸுக்கு வந்து 60 இருக்கும், ஐசிஐசிஐ பேங்குக்கு 50 இருக்கும். அதனால் இன்ஃபோசிஸோ வேலையும் ஐசிஐசிஐயோடைய டெலிவரி வேலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. நீங்கள் எதோட ஒப்பிடணும்? இன்ஃபோசிஸோட 5 நாள் சராசரியோட தான் நீங்கள் ஒப்பிடணும். இப்போ இன்ஃபோசிஸோட 5 நாள் சராசரி வந்து 60ன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 நாள் சராசரி மணி கவுண்டர் வெப்சைட்டில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பங்குக்கும் வந்து 5 நாள் ஆவரேஜை வந்து நீங்கள் வந்து சராசரி எடுத்துக்கலாம். அதிலிருந்து இப்போது டெலிவரி வால்யூம் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். 5 நாள் சராசரியை விட அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இன்ஃபோசிஸோட 5 நாள் சராசரி 60ன்னு வச்சுக்கோங்க. இப்போது 62, 63, 64, 65ன்னு இருந்து இன்ஃபோசிஸ் இது வந்து இன்ஃபோசிஸோட விலையும் மேலே ஏறும்போது இப்போது இன்ஃபோசிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மேலே உயர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது விலையும் ஏறுது, டெலிவரியோட வால்யூம் வந்து ஏறுது. எவ்வளோ ஏறுதுன்னா 5 நாள் சராசரியை விட அதிகமாக இருக்குது. அதான் முக்கியம். சரிங்களா? இன்னொன்று எடுத்துக்கோங்க. இப்போது டிசிஎஸோட விலை குறையுது, ஆனால் டெலிவரி வால்யூம் வந்து கூடுது. அப்படின்னு வந்து டிசிஎஸோடைய விலை இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா எப்போவுமே டிமேட் டு டிமேட் வந்து ட்ரேடிங் நடக்கும்போது அது மார்க்கெட் மேலே உயரவும் வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக இந்த டிசிஎஸோட டெலிவரி வால்யூம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? டிசிஎஸோட 5 நாள் சராசரியை விட அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இதை தவிர என்ன இருந்தாலும் டெலிவரி வால்யூம் அதிகமாக ஏறாத வரைக்கும் அது பெரும்பாலும் இன்ட்ராடேல தான் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எப்போல்லாம் டெலிவரி வால்யூம் அதிகமாகுதோ அப்போ ப்ரைஸ் மேலே போச்சுன்னா அது மேலே போக வாய்ப்பு அதிகம். ப்ரைஸ் கீழே போச்சுனால் அது மேலே கீழே போக வாய்ப்பு அதிகம். நம்பர் 4, நீங்கள் ஒரு வால்யூமை வச்சு நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறத விட டெலிவரி வால்யூம் வச்சு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறது ரொம்ப நல்லது. இப்போது வெறுமனே டெலிவரி வால்யூம் வச்சு நீங்கள் எப்போவுமே வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கனாலும் அது வீணாக போயிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா லாங் ரனில் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூடவே சேர்த்து இந்த டெலிவரி வால்யூம் எடுத்து பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரும்பாலான ட்ரேடர்லாம் பார்த்துருக்குறேன். அவங்கெல்லாம் வந்து வால்யூமை தூக்கி விட்ருவாங்க. அவங்களுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா டெலிவரி வால்யூம். டெலிவரி வால்யூம்ங்கிறது இன்ட்ராடேல வரவே வராது. ஸோ இஓடி சார்ட்டில் மட்டும்தான் வரும். ஸோ டெய்லிக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த டெலிவரி வால்யூம் பார்க்கணும். இது 4வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட் என்னென்னா, இதை யூஸ் பண்ணி இதை பயன்படுத்தி நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன் பண்ண முடியும்னா, இது ஒரு காலத்தில் நான் பண்ணியிருக்கேன். 2014 மார்க்கெட் கீழே வரும்போது, அப்புறம் கொரோனாவில் மார்க்கெட் கீழே வரும்போது, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் கீழே வரும்போது மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும் இல்லையா, கீழே வர வந்துட்டு அப்புறம் மேலே போகும் இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி முதல்ல வந்து மார்க்கெட் மேலே போதான்னு பார்ப்பேன். பெரும்பாலும் டவு தியரி தான், அதில் ஒன்றும் பெருசாக மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி மேலே போகும்போது வந்து டெலிவரி வால்யூம் பார்ப்பேன். நிஃப்டிக்கு என்ன டெலிவரி வால்யூம் பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட டாப் 10 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ், அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ரிலையன்ஸு, ஐடிசி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதோட டெலிவரி வால்யூம் பார்ப்பேன். அதோட டெலிவரி எப்படி பார்க்கணும், அந்தந்த ஸ்டாக்ஸுக்கு 5 நாள் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது ரொம்ப தெளிவாக தெரியுங்க. எப்போல்லாம் மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகிட்டு மேலே போதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி வால்யூம் பெருமளவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும். இதை வச்சு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், நிஃப்டி ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். எப்போல்லாம் மார்க்கெட் கீழே போதோ நீங்கள் அப்போல்லாம் வந்து இப்போ டெலிவரி வால்யூம் மேலே ஏறாப்பில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து நிஃப்டியோட ப்ரிடிக்ஷனை இதை வச்சு நீங்கள் கணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் டெலிவரி வால்யூம் வந்து எப்படிலாம் பயன்படுதுன்னு. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.